அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலை எழும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு தந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலே உங்கள் யாவரையும் அன்போடு தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் கொடுத்த மாதம். இந்த மாதத்தில் தேவன் நம் வாழ்க்கையில் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். மழை போன்ற துன்பங்கள் நம் வாழ்க்கையில் நின்றாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அது பனி போல உருகி நம்முடைய வாழ்க்கையில் இருந்த இடமே தெரியாமல் போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் உயரத்தை தந்து ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் நம் வாழ்க்கையில் செழிப்பை தந்து மற்றவர்களுக்கு முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அவர் என்றும் பெரியவர், அவர் என்றும் பரிசுத்த, அவர் என்றும் நம்மளோடு இருக்கிற தேவன். எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கட்டும். எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டு இருக்கட்டும். கடந்து வந்த பாதையை யோசித்து பார்க்காதீங்க. எதிராக இருக்கிற பிரச்சனை யோசித்து பார்க்காதீங்க. எதிராக இருக்கக்கூடிய நபருடைய வார்த்தையை யோசித்து பார்க்காதீங்க. அற்புதத்தின் தேவன் நம்மளோடு இருப்பதை மட்டும் யோசிச்சு பாருங்க. என்னோடு இருக்கிறவர் மா பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் மா பெரியவர். என்னோடு கூட இருக்கிறவர். எனக்காக என்ன வேணாலும் செய்ய என்னோடு கூட இருப்பவர். எனக்காக எதை வேணாலும் செய்கிறவர் என்னோடு கூட இருப்பவர். அவர் சர்வ வல்லவர். மழை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போன்ற துன்பம் என்னை சூழும் போது செய்பவரே. மழை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல செய்பவரே. கண்மணி போல் என்னை கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நீர் போதும் என் வாழ்வே. நீர் போதும் என் வாழ்வே. நீர் போதும் என் வாழ்வே. நீர் போதும் நீங்க போதும்
உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் சொல்லும் பொழுதே தேவனுடைய பிரசன்னம் நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா, நீர் போதும், நீர் போதும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்திலும் என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. இதயத்திலும் என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹalleluya, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அப்பா, 2025 ஆரம்பித்து ஒரு மாதம் முடிந்து இரண்டாவது மாதம் 2வது நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நீர் இல்லாத நாள் எங்களுக்கு நாளே கிடையாதப்பா. பலர் எங்களை வெறுத்த சூழ்நிலையில, உறவுகள் எங்களை ஒதுக்கின வேளையிலே, தூஷணமாய் பேசின வார்த்தைகளுக்கு முன்னே எல்லாவற்றுக்கும் பதிலாய் இந்த மாதம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்பா. இது இதுல கையை வச்சு சொல்லலாமே அப்பா. கேவலமாய் பார்த்த கண்களுக்கு முன்னே, நான் அவமானம் அடைந்த நபர்களுக்கு முன்னே, நான் தலை குனிந்து வாழ்ந்த இடத்துல இந்த 2025 பிப்ரவரி மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இந்த மாதம் இருக்க வேண்டும் அப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, அவரை நம்பி வருகிற யாருமே வெட்கப்பட்டு போவதே இல்லையா. அவரை நம்பி வருகிற முகம், அவரை நம்பி வருகிற இருதயம், அவரை நம்பி வருகிற யாராலும் இருக்கலாம். ஒரு நாளும் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து வாழ்ந்ததே கிடையாது, வாழப்போவதும் கிடையாது. இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு சிறந்த முடிவெடுக்கலாம். நீர் இல்லாத நாள் எனக்கு தேவையில்லை அப்பா. நீ இல்லாத நிமிடம் எனக்கு தேவையில்லப்பா. உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய அழைப்பும் புரிந்தவனாய் நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர்.
எல்லாவற்றையும் நீ செய்ய பெரியவராய் இருக்கிறீர். என் சூழ்நிலைக்கு மேலான அற்புதங்களை செய்கிற நல்ல தேவன் நீர். என் சூழ்நிலைகள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறதப்பா. என் குடும்ப வேலை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை, என்னுடைய நான் கண்ட தரிசனம் எல்லாமே திசை மாறி போய்கொண்டிருக்கிறதப்பா. இன்றைக்கு என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சரிப்படுத்தக்கூடிய மாதமாய் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். எல்லாவற்றையும் நேரான பாதையிலே நடத்தி சொல்லக்கூடிய மாதமாய் இந்த மாதம் இருக்கும். கோணலான வழிகள் எல்லாமே செம்மையாய் செவ்வையாய் நேராய் மாறுவதாக. இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதம். இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம். தோற்று போன இடத்துல ஜெயத்தை தருகிற மாதம். முடியாததை முடித்து வைக்கிற மாதம். இல்லை என்று நம்ம வாழ்க்கையில சொன்ன இடத்துல இருக்கிறதை தேவன் தந்து, எது இல்லையோ அதை தேவனுடைய கரத்திலே தந்து அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வெகு நாள் காத்திருப்பது, ரொம்ப நாள் காத்திருக்கிறது, ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருக்கிறது இருதயத்தை சோர்வடைய செய்யுமா? ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அந்த சோர்வான இதயத்துக்கான மாதம் அல்ல. ஜெயமும் சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் சுகந்தரிக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கக்கூடிய தேவன் சொல்லுகிற வார்த்தை இது. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும் என்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும் என்றென்றும் பணிந்து தொழுவோம். இதயத்துல கையை வச்சு, இதயத்துல கையை வச்சு, நான் தோற்று போனவன் அல்ல, ஜெயமா என் வாழ்க்கையை முடித்து தருகிறவர் நீ, ஜெயத்துக்காய் பிறந்தவன் நான். அனைவருடைய பார்வையில நான் வெறும் கேள்விக்குறியாக இருக்கலாம். பலருடைய கேள்விக்கு என் வாழ்க்கையில பதில் இல்லாமல் இருக்கலாம். பலருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாம இருக்கலாம். நீங்க பதில் சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனால் இன்றும் இந்த மாதம் நீங்க பதில் சொல்லுகிற மாதம் அல்ல, உங்களுக்காக என் தேவன் பதில் சொல்லக்கூடிய மாதமாய் இந்த மாதம் இருக்கிறது. அவரை நம்புகிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்க பதில் சொல்ல தேவையே இல்லை. பரத்திலிருந்து பதில் வரும். உன் கண்களை ஏறெடுத்து பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடமிருந்து பதில் வரும். உன் காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை.
தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் செல்ல போகிறோம். யாராவது ஒருவர் உபாகமம் எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவர் இந்த நேரத்தில் இப்பொழுது துக்கத்தோடு, வேதனையோடு, மன கவலையோடு, அடுத்த காரியம் எப்படியா நடக்க போதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடு இப்ப நின்றுட்டு இருந்தீங்கன்னா, இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார். உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய இடத்துல கண்களை ஏறெடுத்து பார். அவருடைய பொக்கிஷ சாலையை அவர் திறக்கிற மாதமா இந்த மாதம் இருக்க போகிறது. மனிதனுடைய கரத்திலிருந்து வரப்போவதல்ல, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்பரிடத்திலிருந்து வரப்போவதல்ல. உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எப்ப தெரியுமா? உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய பொக்கிஷ சாலையை உனக்கு திறந்து நீ இனி கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கிற நபராய், சந்ததியாய், வம்சமாய் என் தேவனை ஆசீர்வதிப்பார். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, கவலைகள் ஓடுவதாக, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்பதாக. போராட்டங்களின் சத்தம், அவமானத்தின் சத்தம், அனைவர் கேட்கிற கேள்வியின் சத்தம், அந்த சத்தத்திற்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு பதில் தரக்கூடிய மாதமாய், அவருடைய பொக்கிஷ சாலையை திறக்கக்கூடிய மாதமாய், திறந்த மாதமாய், என் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆசீர்வாதத்தை அவர் கையிலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாய் இந்த மாதம் அமைவதாக. இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளையுடைய ஒருத்தர் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிலைத்து நிற்பதாக. இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற குழப்பம், சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிற குழப்பம், மனதின் பாரம், மனதின் ஏக்கம், மனதின் வாஞ்சை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். மனிதன் முகத்தை மட்டும்தான் பார்க்கிறான், வெளிரங்கமான தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறான். இருதயத்தின் வேண்டுதல்கள், இருதயத்தின் விருப்பங்கள், சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிற திட்டங்கள், அவர் எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவர் இந்த மாசம் பொக்கிஷ சாலையை திறந்து ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில் உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை என் தேவன் செய்வார். உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நன்மையை என் தேவன் செய்வார். ஊழியத்திற்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை என் தேவன் செய்வார். பொக்கிஷ சாலையை திறந்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பொக்கிஷ சாலையை என் தேவன் திறந்திருக்கிற மாதம் இது. வாயை திறந்த ஆண்டவரே, என்னுடைய வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர்.
என் அவமானத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என் சோகத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஒருவர் மட்டுமே. இப்ப நான் கையில என்னுடைய இருதயத்தை நான் கொடுக்கிறேன்ப்பா. என் இருதயத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. மனிதனுடைய அன்புக்கோ, பிள்ளைகளுடைய அன்புக்கோ, கட்டின மனைவியுடைய அன்புக்கோ, புருஷனுடைய அன்புக்கோ இருதயத்தை கொடுக்க தேவையில்லை. நம்பி 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 சில விஷயங்களை ஏமாற்றுறதுதான் மிக மிக அதிகம். இப்பொழுது இருதயமாகிய பலகையை 2 கைகள் ஏந்தியவர்களாய் இரு கரங்களை உயர்த்தி அந்த பொக்கிஷ சாலைக்கு நேரா இரு கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. பொக்கிஷ சாலையை திறந்து என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக மாற்றி நான் இனி ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் என்னை மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. அவர் உங்க வாழ்க்கையை மாற்றி எண்ணின வாழ்க்கை அல்ல, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை என் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட், எனக்கு யார், எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே, உடைத்தே என்னை உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், உடம்பிட்டீர், புதிதாக்கினீர், திருத்தீர், எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உங்கள் என்னை நடத்தியதே, யார் கலங்கினகரம் என்னை நடத்தியதே, உடைத்தீ உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், திருத்தீர், பிரியாதிருந்தீர். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், சபரசத்தரம் இயேசுவில்லா வாழ்வை நான் இருந்தேன். பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், உச்சத்தை பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். இரு கரங்களை உயர்த்தி, இரு கரங்களை உயர்த்தி, பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். எத்தனை பேர்
இப்ப நான் நடக்கிற பாதை பள்ளத்தின் பாதையில் நடந்துட்டு இருக்கிறப்பா. அச்சத்தின் உச்சத்தை நான் பார்த்துட்டேன்ப்பா. அடுத்த விஷயம் என்ன செய்ய போறேன்னு தெரியாத சொல்ல நான் நின்னுட்டேன்ப்பா. எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா உதவி. நீங்க மட்டும்தான்ப்பா என்னோட தேவை. அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு எல்லா வாழ்வை நான் வெறுப்பேன். உடைத்தேன், உருவாக்கினேன், சிருஷ்டித்தேன், சீர்படுத்தினேன், புடமிட்டேன், புதிதாக்கினேன், பிரித்தேன், பிரியாதிருந்தேன். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தேன், உருவாக்கினேன், சிருஷ்டித்தேன், சீர்படுத்தினேன், புடமிட்டேன், புதிதாக்கினேன், பிரித்தேன், மரணத்தில் விழுமில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். மரணத்தின் விழுமில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாதையை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுப்பேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். யாருமே தூக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கடன் பிரச்சனையோ, மிகப்பெரிய சோர்வோ, எழுந்தே வர முடியாத பாதாள சூழல் நம்ம வாழ்க்கை இருந்தாலும், விடவே முடியாத பாவமுக்குள்ள இருந்தாலும், தேவனை உன்னை தூக்க வருகிறார், உன்னை சுமக்க வருகிறார். உனக்காக எதை வேணாலும் செய்யவும் அருகாமையில் இருக்கிறார். உனக்காக எப்படி வேணாலும் செய்ய உன்னோடு கூட இருக்கிறார். மரணத்தில் விழுமில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தேன், சிருஷ்டித்தேன், சீர்படுத்தினேன், புடமிட்டேன், புதிதாக்கினேன், பிரித்தேன். இரு கரங்களை உயர்த்தி ஆருண்டே. கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தினதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். என் பலவீன